எல்லோருக்கும் வணக்கம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபால் நடந்திருக்கு. குறிப்பாக மார்க்கெட் ஓப்பன் ஆனது கேப் டவுனில் ஓப்பன் ஆகி லாஸ்ட் வரைக்கும் ஒரு கண்டினியூஸான செல்லிங் ப்ரெஷர் பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு கிராஷ் மார்க்கெட் மாதிரி ஃபால் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய ஒரு டென்ஷன் ஃபஸ்ட்டு ரீசன். இஸ்ரேல் தொடர்ந்து அவங்களுடைய தாக்குதலை ஃபஸ்ட்டு ஹமாஸ்ல இருந்து அண்ட் ஈரான்ல இருந்து இப்போ லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல் அமைப்பு இந்த தாக்குதலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. நாளுக்கு நாள் இந்த போர் பதட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவுடைய அமைப்பினுடைய தலைவரை பாம் பிளாஸ்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ இதனால மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய டென்ஷன் வேர்ல்டு மார்க்கெட்ல ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா சைனீஸ் மார்க்கெட் ரீசெண்டாக ரெப்போ ரேட்டை குறைச்சிருந்தாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் ஒரு பெரிய அமௌண்ட் சைனீஸ் மார்க்கெட்டில் உள்ள அந்த சென்ட்ரல் பேங்க் இறக்க போகிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும், அந்த எக்கனாமி டெவலப் ஆகும், பூஸ்டப் ஆகும். கொரோனாக்கு அப்புறம் லாஸ்ட் 4 இயர்ஸாகவே சைனீஸ் மார்க்கெட் டெவலப் ஆகலை. இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அண்ட் ரெப்போ ரேட் கட் பண்ணுற விதமாக சைனீஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு கெட் பேக் கொடுக்கும். ஸோ இதனால் ஏன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது சைனாலேருந்து எடுத்த அமௌண்ட் தான். ஏன்னா அவங்களுக்கு எந்த மார்க்கெட் இப்போ எந்த குதிரை நல்லா ஓடுது அதில் தான் பெட் கட்டுவாங்க. அந்த மாதிரி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகிருக்கு, ஓவர் வேல்யூவில் இருக்குது. அதே நேரம் இப்போ சைனீஸ் மார்க்கெட் டெவலப் ஆக போகுது, சீப்பாக இருக்குது, வேல்யூவேஷனில் சீப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வெளியில் எடுத்து, பிகாஸ் நீங்கள் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்த அமௌண்ட் சைனீஸ் மார்க்கெட்டுக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ரீசன் தான். நம்ம இதெல்லாம் டெக்னிக்கலில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமானா, நம்ம எஸ்டர்டே வீடியோவிலே கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். பேங்கிங் ஸ்டாக்ஸ் சப்போர்ட் பண்ணலை. இந்த வாரம் மார்க்கெட் இனிஷியலாக ஒரு கரெக்ஷன் வரும், ஒரு வாலட்டாலிட்டியாக தான் இருக்கும். நீங்கள் நேற்றுக்கு வீடியோவில் எடுத்து பாருங்கள், இது எஸ்டர்டே நான் போஸ்ட் பண்ணது. சைட்வேஸ் மார்க்கெட் நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓவரால் ட்ரெண்ட்லையும் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். பிகாஸ் இந்த ஓவரால் ட்ரெண்ட்லையும் இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு. அவர்லீடில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு கரெக்ஷன் ஜோனில் இருக்குன்னே சொல்லலாம். மினிமம் 53,550 அண்ட் 53,180 வரைக்குமே இந்த கரெக்ஷன் என்ன ரீசன்னால மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படிங்கிறது டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, நாளை மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ரீசன்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டுடைய சப்போர்ட்டிவ் ரீஜனில் எக்ஸாக்டாக மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. 25,803 க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். இப்போ சப்போஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் கூட பிலோவில் ஒரு ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல க்ளோஸ் ஆகணும். லைக் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகணும். இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கே பிலோவில் க்ளோஸ் ஆகணும். லைக் ஒரு ரெட் கலர் கேண்டில் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகணும். பட் மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளை கேப் அப் ஆனாலோ ஆர் நாளை இதுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆனாலோ இந்த ட்ரெண்டு சப்போர்ட் எடுத்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட் நோ மார்க்கெட் கரெக்டாக இந்த எட்ஜில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த லோவுக்கு பிலோவில் ட்ரேட் ஆகும்போது இந்த கரெக்ஷன் ஃபர்தராக கண்டினியூ ஆகும். இன்கேஸ் கேப் டவுன் ஆனச்சுனாலோ ஆர் இன்னைக்கு டேவுடைய லோவுக்கு பிலோவில் ட்ரேட் ஆகும்போது கண்டிப்பாக இந்த செல்லிங் ப்ரெஷர் இன்னுமே ஃபர்தராக கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 25,490 வரைக்கும் இருக்கலாம். இன்கேஸ் நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த ஒரு ஸ்கெனாரியோ தான் நாளைக்கு நடக்க போகுது. இதை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட். அதே நேரம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. நல்லா கவனிங்க, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்டு கிளியராக ஒரு பிரேக் அவுட் லெவல் ஓப்பன் ஆனதே இந்த ட்ரெண்டுக்கு பிலோவில், சப்போர்ட் லைனுக்கு பிலோவில் தான் ஓப்பன் ஆனதுலேருந்து கண்டினியூஸான ஒரு ஃபால், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது, கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி
ஒரு சிச்சுவேஷனில் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்னா, நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் அக்டோபர் 3 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து அக்டோபர் 13 வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓவரால் ஒரு டபுள் டாப் ஜோன், இங்கே ஒரு டாப் ஜோன், அதே நேரம் இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஜோனில் இருக்குது. இப்போ ஒரு பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஃபர்தராக இந்த மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து டுவோர்ட்ஸ் 52,200 51,300 வரைக்குமே இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து ஃபால் ஆகலாம். அதே நேரம் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி சொன்னீங்களே 54,800 வரைக்கும் போகும் அப்படின்ட்டு. ஸோ இதுவும் வந்து உண்மைதான். 54,464 வரைக்கும் தான் இப்போ வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. இந்த வருஷத்தில் மட்டும் 54,800 வரைக்கும், 800லேருந்து 850 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகணும். இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது 52,500 டச் பண்ணிட்டு கூட இந்த ரைஸ் வந்து ஆகலாம். ஓகே, ஸோ வேவ் அனாலிசிஸ் படி 54,800 வரைக்கும் போகணும். மார்க்கெட் 54,800 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் எய்தர் 52,500 ஆர் 51,400 இந்த ரெண்டு சப்போர்ட்டில் ஏதாவது ஒரு சப்போர்ட் டச் பண்ணிட்டு கூட இந்த ட்ரெண்டு ஃபர்தராக அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். பாயிண்ட் வந்து ஃபின் நிஃப்டியும் கிளியராக இந்த வேலை தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த பிரேக் அவுட் வந்து நடக்கலை. பட் நாளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டே லோவை கட் பண்ணும்போது நெக்ஸ்ட் சப்போர்ட்டு 24,350 வரைக்கும் ஃபால் ஆகலாம். ஃபின் நிஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபின் நிஃப்டி ஓவர் வேல்யூ டபுள் டாப் ஜோனில் இருக்குது. ஆஃப்டர் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான மார்க்கெட் மொமெண்டம் அப்சைட் ரைஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் வரைக்குமே ஃபால் ஆகலாம்னு சொல்லியிருந்தோமா? எஸ், வீக்லி வீடியோவில் கிளியராக இந்த ட்ரெண்ட் வரைக்குமே ஃபால் ஆகலாம். நாளைக்கும் இந்த ஃபால் வந்து ஃபின் நிஃப்டியில் கண்டினியூ ஆகலாம் அப் டு 24,300 350 வரைக்கும். இன்னைக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நான் எதுவும் போஸ்ட் பண்ணலை. பிகாஸ் மார்க்கெட் நாளைக்கும் ஒரு கரெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து எதுவும் போஸ்ட் பண்ணலை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. ரேஞ்ச் பவுண்ட்லேயே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக ட்ரேட் ஆகுது பாருங்கள். இந்த அனாலிசிஸில் பிஃபோராக ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த வேலை இருக்கா? ஸோ இது டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த செல்லிங் ப்ரெஷர் இன்னுமே கண்டினியூ ஆகிருக்கும். பட் மார்க்கெட் வந்து இன்னைக்கு இது ஒரு ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ். பட் நம்ம முன்னாடியே வந்து கணிச்சாச்சு இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்க போகுதுன்ட்டு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 5,760 795 இருக்கும். இன்னைக்கு இன்ட்ராடேயை பொறுத்தளவுக்கு ட்ரேடர்ஸ் வந்து அப்சைட்லேயே இருங்க. டுவோர்ட்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஓவராலாக வித்தின் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 5,830 இருக்கும். இது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். பிகாஸ் இந்த மிடில் ஈஸ்டில் இஷ்யூ வந்து இன்னும் சீரியஸ் ஆக போகுது. டென்ஷன் வந்து இன்னும் அதிகரிக்கும் போது, போர் பதட்டம் இன்னும் அதிகரிக்கும் போது க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் வந்து இன்னும் அதிகமாகும். ஓகே, மார்க்கெட் வந்து இப்போ ரைட்னோ ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. எனிதிங் பேட் சுச்சுவேஷன் மிடில் ஈஸ்டில் வந்துச்சுன்னா க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் வந்து இம்மீடியட்டாக பவுன்ஸ் பேக் ஆகும். ஃபைன், நாளைய ட்ரேட் நன்றாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.